அம்மாடி கௌரி, அம்மனுக்கு எண்ணெயில அபிஷேகம் செய்யணும். ஏற்கனவே நேரம் ஆகி போச்சு. சீக்கிரம் எடுத்துட்டு வந்தா நாம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிடலாம். சரிங்க பூசாரி. சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க பூசாரி? கொஞ்சம் இருமா. அப்போ நீ விளக்கேத்த என்ன தேடுவேன்னு தான் வேற எண்ணெயை கொண்டு வந்து நான் தான் அங்க வச்சேன். பூசாரி ஐயா, ஆரத்தி எடுத்து பூஜையை முடிச்சு வைங்க. துர்கா போட்டிருக்க இந்த ஆணிக்கால் செருப்பை கழட்டணும். சரிம்மா. இந்த தடவையும் இந்த குட்டி பிசாசால இவ எப்படியோ தப்பிச்சிட்டா. ஐயோ வீணா, இந்த குட்டி சாத்தான் இல்லாதப்போ நாம போற பிளான் எல்லாமே சரியா நடக்கும். ஆனா இவ இருந்தானாலே நம்ம பிளான் எல்லாம் சொதப்பல் ஆகுது. இவ துர்கா பக்கத்துல இருந்தாலே ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து துர்காவை காப்பாத்திடுறா. ஆமா அத்தை, எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. இங்க பாரு, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேர்ல அந்த துர்காவை ஒளிச்சு கட்டுறதுக்கு நீ தானே அதிகமா பிளான் போடுற. எல்லாமே மண்ண கவர்தா இருக்கு. அடுத்த வாட்டி ஏதாவது பிளான் பண்ணா என்கிட்ட சொல்லிட்டு உருப்படியா பண்ண, புரிஞ்சுதா? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த தர்மகர்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறானே தவிர இவனால துர்காவையும் கௌரியையும் ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த கௌரி சவால் விட்ட மாதிரியே ஒன்னொன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த மண்ணுல எனக்கு கிடைக்காத முதல் மரியாதை வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. இனி நாமளே நேரடியா களத்துல இறங்க வேண்டியதுதான். துர்கா, 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 என்னாச்சு துர்கா? துர்கா, கண்ணை திறந்து பாரு துர்கா. துர்கா, எழுந்திரு துர்கா, உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணுமே இல்ல துர்கா, நான் இருக்கேன் துர்கா. எழுந்திரு துர்கா. துர்கா, அந்த ஆணி செருப்பு கழட்டி விடுப்பா. செருப்பு கழட்டுங்க அண்ணா. சரிம்மா. துர்கா, துர்கா, எழுந்திரு துர்கா, உனக்கு ஒண்ணும் இல்ல.